காளி நில்லுப்பா. ஒன்னதான்பா பார்க்க வந்தேன். எதுக்கு? என்ன காலையில் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பியாச்சு? அதுவா, நான் இன்னைக்கு முக்கியமான ஒரு கணக்கு திக்க போகிறேன். அதுக்கு தான் சீக்கிரமாக கிளம்பிக்கிட்டுங்க. என்னையா சொல்கிற? என்ன கணக்கு திக்க போகிற நீ? உங்களுக்கு வேணா மறந்துருக்கலாம், எனக்கு மறக்குமா? என் அப்பனை கொன்னான்ல, அவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வாரான். அவனை கொல்றது தான் போயிட்டுங்க. என்னையா சொல்கிற நீ? என் நிலைமையை பார்த்துமா நீ இந்த பேச்சு பேசுகிற? நான் தான் என் குடும்பத்தை இதே மாதிரி பிரச்சனைகள் இழந்துட்டு, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இழந்துட்டு, ஊரை இழந்து, வீடை இழந்து, நாடை இழந்து, நாடு விட்டு நாடு மாறி என் பிள்ளைக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன், கழுவுற கையால் தின்னுக்கிட்டு. நீ இதே மாதிரி வாழணும்னு நினைக்கிறியா? அதுக்காக அந்த பகையை மறந்துட்டு என்ன போய் அவங்க கூட உறவாட சொல்றீங்களா? 8 வருஷமா நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு தானே இருந்தேன். அவனை பற்றி நினச்சி பார்த்தியா? இன்னைக்கு ஏன் புதுசாக நினைக்கிற? உன் பொண்டாட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கணும். இப்போ அவனை வெட்டினதுனால உங்கள் அப்பா உசுறு திரும்ப வந்துருமா? சொல்லு. இன்னைக்கு அவன் வீட்டில் அவன் இல்லாமல் போனால் 100 உறவு இருக்குது அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை பாதுகாக்க. ஆனால் உனக்கு உன் பொண்டாட்டிக்கு யார் இருக்கா துணைக்கு? உன் பிள்ளைய யார் பார்த்துக்கிறது? இதெல்லாம் நீ யோசித்துப்பா. அன்னைக்கு கல்யாண வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். எவனோ 2 பேர் பந்தியில் சண்டை போய் அதை விளக்க போன எங்கள் அப்பாவை வெட்டி கொண்டுட்டானுங்க. இன்னைக்கு நான் தானே அனாதே நிற்கிறேன். இப்படித்தான் இன்னைக்கு நிறைய வீட்டில் அப்பா வளர்த்த சண்டை, மாமா வளர்த்த சண்டைன்னு சொல்லிக்கிட்டு பல வருஷமாக தொடர்புல இல்லாமல் இருக்கிறாங்க. பார்த்தா ஒரு காரணம் இருக்காது. சாப்பாட்டில் முதல் இடத்துல உட்கார வைக்கல, பத்திரிக்கையில் பெயர் கூட மறந்து போச்சுன்னு சின்ன சின்ன தேவையில்லாத காரணத்தை எல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு பல உறவுகளை இழந்துக்கிட்டு நிறைய பேர் அனாதையாக இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிறேன்? இன்னைக்கு உன்ன மாதிரி ஆளுகள்லாம் இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்காக கத்தியும் அருவாளும் தூக்கிட்டு தெரிஞ்சா நாளைக்கு உன் குடும்பமும் உன்னால் வெட்டுப்பட்டு அவன் குடும்பமும் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? உனக்கு ஏதாவது கோபம் ஆத்திரம் இருந்துச்சுன்னா ஊருக்குள்ளே ஆங்காங்கே விளைஞ்சு நிற்கப்பாரு இந்த மாதிரி கருவேல மரம். இதை வெட்டு, ஊராவது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஆளை வெட்டுறானா ஆளை. ஆயுதங்களை ஆக்கப்பூர்வமான வேலைக்கு பயன்படுத்துங்கள். ஆளுங்களை வெட்டி சாய்க்க இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்.